ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு பிஎஸ்எஸ்எட் கெமிஸ்ட்ரி சேனல் ஃபார் ஈஸி லேர்னிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பயோமாலிகுல்ஸ் சாப்டர்லேருந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ரக்டோஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி குளுக்கோஸினுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்துருப்போம். ஸோ அங்கே வந்து ஒரு ஸ்டெப்பாக எப்படி வந்து குளுக்கோஸினுடைய ஸ்ட்ரக்சரை எலிசிடேட் பண்ணினாங்க அப்படின்றது கொடுத்துருக்கோம். ஸோ ஃப்ரக்டோஸை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரல் எலிசிடேஷன் கிடையாது. ஏன்னா குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸினுடைய ஸ்ட்ரக்சரல் எலிசிடேஷன் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஃப்ரக்டோஸினுடைய ஸ்ட்ரக்சரை நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது அதனுடைய ஜென்ரல் இன்ட்ரொடக்ஷன் நம்மளுக்கு தெரியணும், அதனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியணும். ஸோ அதனால இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ரக்டோஸ். ஸோ ஃப்ரக்டோஸ் அப்படின்றது இட் இஸ் அ கீட்டோ ஹெக்ஸோஸ். ஸோ கீட்டோ அப்படின்னா இட் ரெப்ரசன்ட்ஸ் அ கீட்டோ குரூப். ஒரு கீட்டோன் ஃபங்க்ஷனல் குரூப் வந்து ஃப்ரக்டோஸ்ல இருக்கு, அதாவது சி டபுள் பாண்ட் ஓ இருக்குது. ஹெக்ஸோஸ் அப்படின்றது ஹெக்ஸ் அப்படின்றது இட் ஹேஸ் 6 கார்பன் அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது. ஓஎஸ்சி அப்படின்றது இட் இஸ் அ குளுக்கோஸ் அப்படின்றத குறிக்குது. ஸோ ஃப்ரக்டோஸ் அப்படின்றது இட் இஸ் அ கீட்டோ ஹெக்ஸோஸ். இட் இஸ் அப்டைன்டு பை த ஹைட்ரோலைசிஸ் ஆஃப் சுக்ரோஸ். ஸோ நம்ம வந்து குளுக்கோஸினுடைய ப்ரிப்ரேஷன்ல பார்த்துப்போம். இண்டஸ்ட்ரியல் மெத்தட் ஆஃப் ப்ரிப்ரேஷன்ல சுக்ரோஸை என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா டைல்யூட் HClO அல்லது சல்ஃபியூரிக் ஆசிட் இன் ஆல்கஹாலிக் சொல்யூஷனோ நம்ம வச்சு பாயில் பண்ணும்போது சுக்ரோஸ் கெட்ஸ் ஹைட்ரோலைஸ்டு டு 2 குளுக்கோஸ் 2 மோனோசாக்கரைட்ஸ் நமக்கு கிடைக்கும். அதுல ஒன்று வந்து குளுக்கோஸும் இன்னொன்று வந்து ஃப்ரக்டோஸும் கிடைக்கும். ஸோ குளுக்கோஸ் நம்ம கிடைக்கும் பொழுது ஃப்ரக்டோஸும் அதே மெத்தட்ல நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். அதனால தான் இங்க என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா இட் இஸ் அப்டைன்டு பை தி ஹைட்ரோலைசிஸ் ஆஃப் சுக்ரோஸ். அடுத்தது இட் இஸ் அ நேச்சுரல் மோனோசாக்கரைட் ஃபவுண்ட் இன் ஃப்ரூட்ஸ், ஹனி அண்ட் வெஜிடபிள்ஸ். ஸோ ஃப்ரூட்ஸ்ல இருக்குது, ஹனில இருக்குது, வெஜிடபிள்ஸ்ல இது நம்மளுக்கு நேச்சுரல் ஃபார்மாவே கிடைக்குது. ஸோ இன் இட்ஸ் பியோர் ஃபார்ம் இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் அ ஸ்வீட்னர். ஸோ அப்படியே நம்ம வந்து அதை பியூரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை வந்து ஸ்வீட்னிங் ஏஜென்ட்டா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அதனுடைய ஜென்ரல் இன்ட்ரோடக்ஷன். மேபி மல்டிபிள் சாய்ஸ்ல அல்லது 1 மார்க்ல நம்மளுக்கு கேட்கலாம். இது வந்து என்ன டைப் ஆஃப் கார்போஹைட்ரேட் அப்படின்னு கேட்கலாம், அது என்ன டைப் ஆஃப் சுகர் அப்படின்னு கேட்கலாம், இதுல என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியணும். ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்காக இது நம்மளுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பார்ட். இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர் போலாம். ஸோ ஃப்ரக்டோஸினுடைய ஜென்ரல் மாலிகுலர் ஃபார்முலா அப்படின்றது இட் இஸ் C6H12O6. ஸோ குளுக்கோஸினுடைய அதே ஃபார்முலா தான், உள்ள ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் நம்மளுக்கு மாறப்போகுது. ஸோ இப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா மேலே நம்ம சொல்லிட்டோம் இதுல வந்து ஒரு கீட்டோன் குரூப் இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த கீட்டோனிக் பார்ட் வந்து எந்த கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இங்க 6 கார்பன் சொல்லிட்டாங்க. அப்போ நம்மளுக்கு வந்து அந்த 6 கார்பன் முதல்ல எப்படி அட்டாச் ஆயிருக்குன்னு தெரியணும். ஸோ ஆஸ் யூஷுவல் ஹைட்ரஜன் அயோடைடு வித் ரெட் பாஸ்பரஸ் போட்டு நம்ம ஃப்ரக்டோஸை வந்து ஹீட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இங்கேயும் நம்மளுக்கு N ஹெக்சேன் கிடைக்கும். ஸோ N ஹெக்சேன் கிடைக்குது அப்படின்னா இட் ரெப்ரசன்ட்ஸ் தட் all the 6 carbon atoms are attached in a single chain. ஸோ இந்த இடத்துலையுமே 6 carbon or in straight chain. ஸோ அப்போ அந்த 6 கார்பன்ல எந்த கார்பன்ல நம்மளுக்கு கீட்டோனிக் குரூப் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா செகண்ட் கார்பன்ல. ஸோ சி டபுள் பாண்ட் ஓ அப்படின்றது நம்மளுக்கு எந்த கார்பன்ல இருக்கு அப்படின்னா செகண்ட் கார்பன்ல இருக்கு. ஸோ கீட்டோனிக் ஃபங்க்ஷனல் குரூப் இஸ் present at the செகண்ட் கார்பன். சரியா? இப்போ இது நம்ம இப்போ குளுக்கோஸ் படிக்கும் போது நம்ம படிச்சிருப்போம். இட் இஸ் டி, இதனுடைய கான்ஃபிகரேஷன் வந்து டி கான்ஃபிகரேஷன் அண்ட் இட் இஸ் டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி அப்படின்னு குளுக்கோஸ்க்கு படிச்சிருப்போம். ஸோ அதே மாதிரி ஃப்ரக்டோஸினுடைய கான்ஃபிகரேஷனும் நம்மளுக்கு தெரியணும், அதனுடைய ஆப்டிக்கல் ரொட்டேஷன், அதாவது இது வந்து லீவோவா அல்லது டெக்ஸ்ட்ரோவா அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ இதனுடைய கான்ஃபிகரேஷன் இஸ் டி கான்ஃபிகரேஷன். ஸோ இந்த டி கான்ஃபிகரேஷன் அப்படின்றது நம்ம எதை வச்சு எழுதியிருப்போம் அப்படின்னா நம்ம கிளிசரால்டிஹைட் தான் பேசிக் கார்போஹைட்ரேட்டு. ஸோ அதனுடைய ஸ்ட்ரக்சர் நம்ம எப்படி எழுதும், இப்படி எழுதுவோம். ஹெச், இந்த இடத்துல CH2OH. ஸோ இந்த பார்ட், ஸோ இந்த லோவஸ்ட் இந்த அசிமெட்ரிக் பார்ட்ல இருக்கக்கூடிய இந்த OH வந்து ரைட் சைட்ல இருந்தது அப்படின்னா அந்த கான்ஃபிகரேஷனை நம்ம என்ன கான்ஃபிகரேஷன் சொல்லுவோம், டி கான்ஃபிகரேஷன் சொல்லுவோம். இப்போ நம்ம ஃப்ரக்டோஸினுடைய ஸ்ட்ரக்சர் பார்க்கும் பொழுது இந்த பார்ட், அதாவது இந்த லாஸ்ட் பார்ட்ல 5th கார்பன் பார்த்தோம் அப்படின்னா HCOH CH2OH நம்மளுக்கு ஃப்ரக்டோஸ்லயும் இருக்கும்.
அந்த 5th கார்பன்ல இருக்கக்கூடிய இந்த OH வந்து ரைட் சைடுல நம்மளுக்கு இருக்கிறதுனால, நம்ம ஃப்ரக்டோஸையும் என்ன கான்ஃபிகரேஷன் சொல்றோம்? டி கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்ம ஸ்ட்ரக்சர் போடும்போது அத பார்ப்போம். அதே மாதிரி இது வந்து பிளேன் போலரைஸ்டு லைட்ட வந்து நம்மளுக்கு ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ணும். ஸோ அப்போ இது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? லீவோ ரொட்டேட்டரி அப்படின்னு சொல்லுவோம். லீவோ ரொட்டேட்டரி. லீவோ ரொட்டேட்டரினா ஒண்ணு அத ஸ்மால் எல் வச்சு நம்ம எழுதுவோம். அல்லது மைனஸ் சைன் காமிப்போம். சரியா? அப்போ ஃப்ரக்டோஸ் அப்படின்றது டி கான்ஃபிகரேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு லீவோ ரொட்டேட்டரி சுகர். இப்போ இதனுடைய ஸ்ட்ரக்சர் அந்த லீனியர் ஸ்ட்ரக்சர நம்ம பார்ப்போம். ஸோ லீனியர் ஸ்ட்ரக்சர்னா 6 கார்பனும் ஸ்ட்ரெயிட்டா நம்மளுக்கு அட்டாச் ஆக போகுது. 1, 2, 3, 4, 5, 6. ஸோ செகண்ட் பார்ட்ல நம்ம என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம்? கீட்டோன் குரூப் இருக்குன்னு சொல்லிட்டோம். ஸோ C டபுள் பாண்ட் O இந்த இடத்துல. இப்போ ஆஸ் யூஷுவல் மற்றபடி நம்ம எல்லாத்தையும் ஃபில் பண்ண போறோம். மேல வந்து CH2OH அதே மாதிரி இந்த லாஸ்ட்லயும் CH2OH. இப்போ நடுவுல தான் நம்ம போட போறோம். ஸோ இங்க வந்து H, இந்த இடத்துல OH, இங்க OH, மீதி எல்லாமே நம்ம குளுக்கோஸ்க்கு எழுதுற அதே மாதிரியான ஸ்ட்ரக்சர் தான் H. ஸோ இப்போ நம்ம கார்பன் கவுண்ட் கொடுப்போம். இது 1, இது 2, இது 3, 4, 5, 6. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த பார்ட் பார்த்தோம்னா நம்ம கிளிசரால்டிஹைடினுடைய பார்ட். இதுல இந்த 5th கார்பன்ல இருக்கக்கூடிய OH நம்மளுக்கு எதுல அட்டாச் ஆயிருக்கு? ரைட் சைடுல அட்டாச் ஆயிருக்கனால இதனுடைய கான்ஃபிகரேஷனை நம்ம என்னன்னு சொல்றோம்? டி அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வந்து பிளேன் போலரைஸ்டு லைட்டை வந்து ஆன்டி கிளாக் வைஸ்க்கு போறதுனால இது லீவோ ரொட்டேட்டரி. ஸோ அதை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு மைனஸ் கொடுக்குறோம். இதுக்கு பேரு ஃப்ரக்டோஸ். ஸோ லீனியர் ஸ்ட்ரக்சர்னா நம்ம இப்படி தான் எழுதணும். கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ செகண்ட் கார்பன்ல வந்து நம்மளுக்கு C டபுள் பாண்ட் O இருக்க போகுது. இப்போ அடுத்தது எப்படி நம்மளுக்கு குளுக்கோஸுக்கு வந்து ஒரு சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் கிடைச்சதோ அதே மாதிரியான சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு எங்கேயும் இருக்கும் அப்படின்னா ஃப்ரக்டோஸ்லயும் இருக்கும். ஸோ நம்ம இந்த சைக்ளிக் ஸ்ட்ரக்சரும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது இட் இஸ் அ 5 மெம்பர்ட் ரிங் தான் நம்மளுக்கு கிடைக்குது. அங்க வந்து 6 மெம்பர்டு இருக்கும். இங்க 5 மெம்பர்ட் ரிங் இருக்கும். ஸோ அந்த 5 மெம்பர்ட் ரிங் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆர்கானிக் காம்பவுண்ட்ல ஃபியூரான் அப்படின்ற காம்பவுண்டோடைய ஸ்ட்ரக்சரை ரிசம்பிள் பண்ணி இருக்கிறதுனால இந்த ஃப்ரக்டோஸை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஃபியூரனோஸ் அப்படின்னு சொல்றோம். அண்ட் நேம்ட் அஸ் ஃபியூரனோஸ். FURANOS. ஸோ ஃபியூரான் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நான் வந்து காமிக்கிறேன். ஸோ ஃபியூரான் அப்படின்றது 5 மெம்பர்ட் ரிங்கு. ஆனா அதுல வந்து ஒரு ஆக்சிஜன் இருக்கும், 4 கார்பன். ஸோ இது எல்லாமே கார்பன். 4 கார்பன் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபியூரானுடைய ஸ்ட்ரக்சர். ஸோ நம்மளோட ஹாவர்த் ஸ்ட்ரக்சர் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபியூரான் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி அமைறதுனால நம்ம ஃப்ருக்டோஸினுடைய இந்த சைக்ளிக் ஸ்ட்ரக்சரை நம்ம ஃபியூரனோஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்ம அந்த சைக்ளிக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஹாவர்த் ரெப்ரசென்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரெயிட் செயின்ல இருந்து நம்ம ஒரு சைக்ளிக் காமிப்போம் இல்லையா, அதை பார்க்கலாம். ஸோ எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? ஸோ இங்க ஒரு கார்பன், இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கார்பன். ஸோ OH நம்ம ரைட் சைட்ல கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து ஆல்ஃபா. நம்ம வந்து 2 சைக்ளிக் ஸ்ட்ரக்சர்னா ஒன்று ஆல்ஃபா இன்னொன்று பீட்டா கொடுப்போம். OH ரைட் சைட்ல இருக்குது அப்படின்னா அதை நம்ம ஆல்ஃபான்னு எடுத்துக்கோ நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் இப்ப இது வந்து ஃபர்ஸ்ட் கார்பன், இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன். அப்ப தேர்ட் கார்பன்ல இருந்து நம்ம ஆஸ் யூஷுவல் எழுத போறோம். ஸோ தேர்ட் கார்பனுக்கு இந்த சைடு H இருக்கும், இந்த சைடு OH இருக்கும். ஃபோர்த் கார்பன்ல இந்த இடத்துல OH இருக்கு, இந்த இடத்துல H இருக்கு. ஸோ 5th கார்பன் வரும்பொழுது ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு OH வரும். ஸோ இங்க ஆக்சுவலா நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா ஒரு OH இருக்கும், இந்த இடத்துல H இருக்கும், இங்க வந்து CH2OHன்னு இருக்கும். ஸோ சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் வரும்பொழுது இந்த செகண்ட் கார்பனும் இந்த 5th கார்பனும் தான் என்ன பண்ண போகுது அப்படின்னா இன்ட்ராக்ட் பண்ண போகுது. ஸோ அதனால இந்த இடத்துல இருக்கக்கூடிய OHக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? இங்க இருந்து லிங்க் கொடுப்போம். இங்க இருந்து லிங்க் இப்படி கொடுப்போம். சரியா? ஸோ இந்த இடத்துல OH ரைட் சைட்ல இருக்கிறதுனால இதனுடைய பேரை நம்ம வந்து என்னன்னு எழுத போறோம்?
ஆல்ஃபான்னு எழுத போறோம். ஸோ எப்படி எழுதுவோம்? இது ஆல்ஃபா. சரியா? அப்புறம் மீதி இருக்கிறதெல்லாம் அப்படிதான் எழுத போறோம். இது டி கான்ஃபிகரேஷன். இது லீவோ ரொட்டேட்டரி. ஸோ இப்போ இது ஃபியூரான வந்து பேஸ் பண்ணி ஸ்ட்ரக்சர் குடுக்கறதுனால, இது முதல்ல ஃப்ரக்டோஸுக்கு ஃப்ரக்டோ ஃபியூரனோஸ். சரி, நீங்க ரிலேட் பண்ணி படிச்சீங்கன்னா ஈஸியா படிச்சிடலாம். அடுத்தது பார்த்தோம்னா பீட்டா ஸ்ட்ரக்சருக்கு போகணும். ஸோ பீட்டா ஸ்ட்ரக்சர் இதே மாதிரி தான். OH எடுத்துட்டு வந்து என்ன பண்ணணும்? அடுத்த சைடு லெஃப்ட் சைடுக்கு மாத்திக்க வேண்டியதான். ஸோ அப்ப இந்த இடத்துல சி, இங்க OH, இந்த இடத்துல இப்ப என்ன வரும்? CH2OH. அப்ப கார்பனுடைய கவுண்ட் வரும்போது இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன். மீதி இருக்கிறதெல்லாம் அதே மாதிரி தான் போட போறோம். CH, OH, C, OH, இந்த பக்கம் H. ஸோ இங்கே வரும்போது ஃபிஃப்த் கார்பன். ஸோ ஃபிஃப்த் கார்பன் செகண்ட் கார்பனோட இன்ட்ராக்ட் பண்ணும். O, இந்த இடத்துல H, இது CH2OH. ஸோ இதுக்கு பேரு என்ன கொடுக்கணும் நம்ம? இது வந்து பீட்டா டி மைனஸ். மைனஸ் அப்படின்றது லீவோ ரொட்டேட்டரிக்கு கொடுக்குறோம். ஃப்ரக்டோ ஃபியூரனோஸ். சரி, இப்போ நம்ம ஹார்வர்ட் ஸ்ட்ரக்சர் எழுதும். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு இந்த ஹார்வர்ட் ஸ்ட்ரக்சர்லாம் நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டாலும் நம்மளால எழுத முடியும். இந்த சாப்டர் வந்து மார்க் ஸ்கோரிங்க்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டரும் கூட. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆல்ஃபா பார்ட் எழுதும். இப்போ நம்ம இதை இந்த ஃபியூரான் ஸ்ட்ரக்சருக்கு மாற்ற போகிறோம். ஸோ அப்படின்னா 5 மெம்பர்ட் ரிங்கை நான் சொல்லிட்டேன். இந்த இடத்துல வந்து ஃபியூரான் மாதிரியே. ஸோ அப்போ சரியா? இப்போ இந்த இடத்துல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பாண்ட் போட்டுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு எழுதுறது ஈஸியா இருக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணிடணும்? ஆக்சிஜன் காமிச்சிடணும். சரியா? இப்போ நம்ம ஃபில் பண்ணுவோம். இப்போ நான் குளுக்கோஸ்க்கு சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த சைடு இருக்கிறதெல்லாம், அதாவது லெஃப்ட் சைடு இருக்கிறதெல்லாம் மேலே எழுதுங்க. ரைட் சைடு இருக்கிறதெல்லாம் கீழே எழுதுங்க. ஸோ எந்த பார்ட், இந்த 6th பார்ட் வரும்போது மட்டும்தான் நம்மளுக்கு மாறும். எப்பவுமே இதுல இருக்க இந்த லாஸ்ட் CH2OH மேல. மற்றபடி இந்த சைடு இருக்கிறது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணிடலாம்? மேலே எழுதிடலாம். அப்ப இங்க நம்ம என்ன எழுதுவோம்? ஃபர்ஸ்ட் CH2OH எழுதுவோம். கீழே வந்து OH. அதுக்கப்புறம் இது மேல OH, H கீழே, இந்த இடத்துல H மேல OH கீழே. ஸோ H, OH. இங்க வரும்போது மட்டும் எப்பவுமே CH2OH மேல போடுங்க, H கீழே போடுங்க. சரியா? ஸோ இது வந்து ஆல்பா பார்ட்டுக்கு. அடுத்தது அதே மாதிரி இந்த பார்ட்டுக்கு வரும், பீட்டாக்கு வரும். ஸோ ஆக்சிஜன், சரியா? பாண்ட் போடுங்க. ஸோ ஒரு 2 தடவை நீங்க இதை போட்டு பழகிட்டீங்க அப்படின்னா நம்ம எதை வந்து மேலே எதை கீழே போடுறதுன்னு உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா வந்து புரியும். ரொம்ப ஈஸி தான், ஸ்ட்ரக்சர் வந்து கஷ்டம் கிடையாது. சரியா? இப்போ வந்து இந்த சைடு இருக்கிறதெல்லாம் நம்ம மேலே எழுத போறோம். அப்போ OH மேலே வந்துடும். CH2OH கீழே வருது. இந்த பக்கம் OH மேலே, H கீழே. OH, H, H மேலே, OH கீழே. H, OH. இங்க வரும்போது எப்பவுமே CH2OH வந்து மேலே, H கீழே. ஸோ கார்பன் கவுண்டர் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், 3, 4, இது 5, இது 6. இங்க வரும்போது இது ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், 3, 4, 5, 6. ஸோ இதுதான் வந்து ஹார்வர்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ நம்ம பேரும் இங்க எழுதிடுவோம். இல்லைன்னா நம்மளுக்கு வந்து எது ஆல்ஃபா எது பீட்டான்னு தெரியாம போயிடும். ஸோ இது வந்து நம்ம ஆல்ஃபா பார்ட். இப்போ என்ன எழுதுவோம்? ஆல்ஃபா டி மைனஸ் ஃப்ரக்டோ ஃபியூரனோஸ். இங்க வரும்போது இது பீட்டா டி மைனஸ்
fructofuranose. ஸோ இதுதான் கம்ப்ளீட்டா நமக்கு வந்து என்சிஆர்டில கொடுத்துருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ரக்டோஸ். ஸோ இங்கே நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது கண்டிப்பா நம்மளுக்கு என்னெல்லாம் தெரியணும், இதனுடைய கான்ஃபிகரேஷன் தெரியணும், இது வந்து லீவோவா டெக்ஸ்ட்ரோவா அப்படின்றது தெரியணும், அதுக்கப்புறம் அதனுடைய ஸ்ட்ரெயிட் செயின் ஸ்ட்ரக்சர் தெரியணும், ஹார்வர்ட் ஸ்ட்ரக்சர் தெரியணும். சரியா, இது எதை வந்து ரிசம்பிள் பண்ணுது, ஃபியூரான் அப்படின்ற ஒரு காம்பவுண்டை ரிசம்பிள் பண்ணுது அப்படின்றது தெரியணும். ஸோ இந்த பார்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து இது உள்ள இருந்து தான் உங்களுக்கு கேட்க போறாங்க. ஸோ ஸ்ட்ரக்சர்ஸ் கொஞ்சம் கிளியரா இருங்க. எந்த கார்பன் எந்த கார்பனோட வந்து இன்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்னா சி டபுள் பாண்ட், அதாவது செகண்ட் கார்பன் நமக்கு வந்து ஃபிஃப்த் கார்பனோட சைக்ளிக் ஃபார்ம் பண்றதுக்கு செகண்ட் கார்பனும் ஃபிஃப்த் கார்பனும் இன்ட்ராக்ட் பண்ணுது. ஸோ அந்த இடத்துல தான் நம்மளுக்கு அந்த லிங்க் வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த ஓ லிங்க் வந்து C2க்கும் C5க்கும் நடுவில் ஃபார்ம் ஆகும். ஸோ இவ்வளோதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ரக்டோஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு டாபிக்கோட இன்னொரு கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.